20வது அதிகாரம், Leviticus chapter 20 verse 26. 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் தியானிக்க போகிற வசனத்தை ஆசீர்வதியும். என்னோடும் எங்களோடும் நம்முடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் நீர் பேசும். உம்முடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபம் ஆண்டவரே. இந்த இருளாயிருக்கிற உலகத்திலே ஜீவிக்கிற எங்களுக்கு உம்முடைய வசனம் பாதைக்கு வெளிச்சம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசும். ஆசீர்வாதமான மழை எங்களிடத்திலே பொழியத்தக்கதாக இந்த வசனத்தை நாங்கள் கை கொண்டு நடக்கணும். பரிசுத்த ஆவியானவரே, கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யும். பேசுகிற அடிமையையும் ஆளுகை செய்து நாவை அபிஷேகம் பண்ணு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே அவர் அறிமுகப்படுத்துகிறார். கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். கர்த்தராய் இருக்கிற நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நல்லா கவனிக்கணும். நான் பரிசுத்தர், ஆகையினால நீங்களும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கணும். நீங்க மல்கியா 2வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லியிருக்கு பாருங்க. தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம். ஆமென். நம்ம சொல்லுகிற பரிசுத்தம் அல்ல. நம்ம பரிசுத்தத்துக்கு கொடுக்கிற வியாக்கியானமே வேற. ஆனால் நம்மிடத்தில் இருக்கிற பரிசுத்தமானது கர்த்தரால் சிநேகிக்கப்படுகிறதா? இதை நம்ம பார்க்கணும். நம்மிடத்திலே இருக்கிற பரிசுத்தம், நாம் வியாக்கியானம் பண்ணும் பரிசுத்தம், நாம் சொல்லுகிற பரிசுத்தம் தேவன் சிநேகிக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும். தேவன் சிநேகிக்காத ஒன்றை என் வாழ்க்கையில நான் பரிசுத்தமா வச்சிருக்கிறேன்னு சொன்னா, நான் தான் பரிசுத்தவான் என்றால் அந்த பரிசுத்தத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால ஒரு பிரயோஜனமுமே இல்லை. சிலர் விடிய காலையில எழுந்து ஜெபிக்கிறத பரிசுத்தம் என்று சொல்லுகிறார்கள். விடிய காலையில எழுந்து ஜெபிக்கிறத பரிசுத்தம் என்றால், விடிய காலையில எழுந்து ஜெபிக்கிறது பரிசுத்தம் இல்ல, அந்த ஜெபம் கேட்கப்படுகிறதா பரிசுத்தம். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமே. நான் பரிசுத்தவானா இருந்தால் என்னுடைய ஜெபம் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். ஒரு அம்மா எங்கேயோ விளக்கம் கொடுத்தாங்க. அப்படி ஒரு அம்மா விளக்கம் கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிற நேரம் ஒரு தன்னுடைய தங்கையினுடைய வெட்டிங் ஆல்பம் அதை கொண்டு வந்து என் கையில கொடுத்தாங்க. அது தெரியாம கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, விவரம் இல்லாம. அப்ப நான் அந்த கல்யாண ஆல்பத்தை அப்படியே புரட்டி பார்த்தேன். பார்த்தா அந்த சபையில விசுவாசியா இருந்த அந்த அம்மாவும் அந்த கல்யாணத்துல தன் சகோதரிக்கு பக்கத்துல நின்று அப்படி போஸ் கொடுத்து
ஒரு போட்டோ எடுத்திருந்தாங்க. நான் அந்த அம்மாவை பார்த்த நேரம், இந்த அம்மாவை விசுவாசியா இருந்த அந்த அம்மாவை பார்த்த நேரம், விசுவாசியா இருந்த அம்மாவை பார்த்த நேரம், இங்க ஒரு பொட்டு, இங்க ஒரு பொட்டு எல்லாம் வச்சிருந்தாங்க. இங்க ஒரு பொட்டு, இங்க ஒரு பொட்டு எல்லாம் வச்சிருந்தாங்க. நான் அந்த அம்மாவை பார்த்துட்டு கேட்டேன், சிஸ்டர் இங்க வாங்க, இதை பார்த்தா உங்களை மாதிரியே இருக்கே அப்படின்னு. பாஸ்டர், பாஸ்டர் நான் தான். என்ன சார், இல்லை வேஷம் ஒரு மாதிரி இருக்கு, இது எப்படி எப்போ நடந்த கல்யாணம்னு? இதுக்கு தான் பாஸ்டர் போன வாரம் போயிட்டு வந்தோம். நாங்கள் போன வாரம் போயிட்டு வந்த கல்யாணத்தோட லட்சணமா இது அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கடினமாகவே பேசிட்டேன். ஒன்று விசுவாசியாயிருந்து விசுவாசியாயிரு, நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாயிருக்கும், இல்லைன்னா கர்த்தர் உன்னை வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவார் என்று கொஞ்சம் பேசிட்டு, இதே நேரத்தில் அவங்க தங்கச்சியை நான் பார்த்துருந்தா பேசியிருக்க மாட்டேன். இந்த சகோதரியை பார்த்து நான் பேசிட்டேன். ஏன்னா வசனம் சொல்லி இருக்கு, கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஆமென். சபைக்கு வரும்போது எவ்வளவு பரிசுத்தமா வர, இதே பரிசுத்தம் எங்கேயும் இருக்கணும், வெளியிலையும் இருக்கணும், கல்யாணத்திலையும் இருக்கணும், எல்லா இடத்திலையும் நீ கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். இங்க வந்து மாத்திரம் சபைக்குள்ள மாத்திரம் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவதனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் அந்த அம்மா கிட்ட பேசி முடிச்ச உடனே சொன்னாங்க, இல்ல பாஸ்டர் நீங்க நினைக்கிற பாருல, நான் ரொம்ப பரிசுத்தமா தான் இருக்கேன். நாலாம் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு நானும் எங்க வீட்டுக்காரரும் ஜெபம் பண்ணுவோம். நாங்க அப்போ பரிசுத்தத்துக்கு அடையாளம் என்ன? 4 மணி ஜெபம். பரிசுத்தத்துக்கு அடையாளம் என்ன? 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருவரும் காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி பரிசுத்தத்தை இழக்கக்கூடிய வகையிலே, பரிசுத்தம் இல்லாத வகையிலே செயல்பட்டு விட்டு நம்ம பரிசுத்தத்துக்கு பல விளக்கங்கள் கொடுப்போம். அதனாலதான் ஆண்டவர், நான் பரிசுத்தனாய் இருக்கிறேன், நான் பரிசுத்தம் உள்ள தெய்வம். அந்த வசனத்தை எடுத்து போடுங்க, 20:36. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்கள். நல்லா கவனிக்கணும், நீங்களும் எனக்கு ஏற்ற. ஜோடி பொருத்தம் எப்படிங்க? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமென். அப்படிதானங்க நம்ம ஆண்டவரை சந்திக்க போறோமா இல்லையா? எப்படி சந்திக்க போறோம்? எஜமானனும் வேலைக்காரனும், அப்படியா? மணவாளனும் எஜமானனும் வேலைக்காரனும் பொருத்தமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா மணவாளனும் மணவாட்டியும் பொருத்தமா இருக்கணும். அப்படிதானங்க? நான் எஜமானன், எனக்கு கீழே ஒரு வேலைக்காரனை வைக்கிறேன்னு சொன்னா எங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் தேவையில்லை. அப்படித்தானுங்க? சொல்லுங்க. அதே நேரத்தில் ஒரு மணவாளனுக்கு ஒரு மணவாட்டி என்றால் ஜோடி பொருத்தமா இருக்கணும். ஜோடி எப்படி இருக்கணுங்க? பொருத்தமா இருக்கணும். இவரோ பரிசுத்தத்தில் எங்கேயோ இருக்கிறார். இவருக்கு ஏற்ற மணவாட்டி என்றால் என்னங்க அர்த்தம்? சொல்லுங்க. குறைஞ்சது இந்த அளவாவது இருக்க வேணாம்? சொல்லுங்க. 6 அடி மாப்பிள்ளைக்கு 1/2 அடி பொண்ணு போதுமா? முழங்கால் அளவுக்கு ஒரு பொண்ணு, அது ஜோடி கிடையாதுங்க. நம்ம ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கு ஏற்ற பரிசுத்தம், அதத்தான் இங்க சொல்லி இருக்கிறார். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. சரியா? சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். நீங்க ஏன் நான் பரிசுத்தராய் இருப்பது போல எனக்கு ஏற்ற பரிசுத்தம் உங்களிடத்தில் இல்லாமல் இருப்பதற்கும், நீங்கள் என்னுடையவர்களாக இல்லாமல் இருப்பதற்கும் 2 காரணத்தை சொல்லிட்டு, 2 காரியத்தை சொல்லிட்டு அதுக்கு காரணத்தை சொல்றார். நீங்கள் பரிசுத்தமாய் இல்லாமல் இருப்பதற்கும், இரண்டாவது நீங்கள் என்னுடையவர்களாய் இல்லாமல் இருப்பதற்கும் காரணம்
பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உங்களிடத்துல இல்ல. சொல்றது புரியலையா? நீங்கள் என்னை போல எனக்கு ஏற்ற பரிசுத்தம் உங்களிடத்தில் இல்லாமல் இருப்பதற்கு, இரண்டாவது நீங்கள் என்னுடையவர்களாய் இல்லாமல் இருப்பதற்கு ஆண்டவர் ஒரு காரணத்தை சொல்றாரு. நீங்கள் பிரித்தெடுக்கப்படாததுதான் இதற்கு காரணம். புரியுதா? நீங்கள் பிரித்தெடுக்கப்படாமல் இருப்பதுதான் காரணம். நீங்க இந்த லேவியராகமத்தை நீங்க வாசிச்சு பாருங்களேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நீங்க ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பாருங்க, ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி கூப்பிட்டு சொல்றாரு, இத போய் ஜனங்களுக்கு சொல்லு. எதுக்காக ஆண்டவர் சொல்றாரு? ஜனங்களுக்கு சொல்லும்படியாக இதை சொல்லுகிறார். ஏன்? நீங்க இந்த லேவியராகமத்தை நான் வாசித்து பார்த்தேன். அதுல இருக்கிற ஜனங்களுடைய நிலைமைகளை எல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு காரணம், இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் மெஜாரிட்டியா அந்த நாட்கள்ல இருந்தாங்க. புரியுதா? ஒரு முறை, ஒரு ஒழுங்கு, ஒரு ஒழுக்கம் எதுவுமே இல்லை. மிருகங்களை போல் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் தான் அந்த நாட்களிலே இருந்தார்கள். நீங்க லேவியராகமத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. இப்ப வாசிக்காதீங்க, வீட்டுல போய் வாசிங்க. அப்படிப்பட்ட ஜனங்களின் நடுவிலே தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வைத்திருந்தார். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நடுவில் தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வைத்திருந்தார். அப்ப தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க நான் இருக்கிற பரிசுத்தத்தின் அளவுக்கு நீங்க பரிசுத்தமா இல்லாமல் இருப்பதற்கும், நீங்கள் என்னுடையவர்களாய் இல்லாமல் இருப்பதற்கும். அப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்ன? இங்க சொல்றாரு பாருங்க, எனக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீங்க இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியமும் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா நீங்கள் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். ஆமென். நீங்க எப்படி இருக்கணுங்க? வாயை திறந்துதான் சொல்லுங்களேன். சோக வீட்டில் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கப்படாது. ஆமென். கர்த்தர் இப்ப நம்ம உள்ளான மனுஷனுக்கு தேவையான அப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்னைக்காவது சாப்பிட போற நேரம் இப்படியே சோகமா உட்கார்ந்துகிட்டு இருப்போம், என்ன பிஸியா இருப்போம் இல்லையா? டேபிள்ல உட்கார்றதுல, டேபிள்ல உட்கார்றதுக்கு முதைய எவ்வளவு பிஸியா இருப்போம், மொய் கூட கொடுக்க மாட்டோம், அங்க நிப்போம்ல. அப்படி இருக்கணும். என்ன பிரதர் ரொம்ப பிஸியா இருக்கலாமா இல்லையா? இதே மாதிரி இருக்கணும். இங்க வந்து சோகமா உட்கார்ந்து இருக்கப்படாது. புரியுதா? சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி கூரையெல்லாம் பறக்கிற மாதிரி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். இதுல கூரை பறக்குமாக்கும்? கூரை பறக்குமா? இதுல இத்து போன கூரை கூட பறக்காது. கூரைன்னு சொன்னா நான் இங்க இருக்கிற இதெல்லாம் இடிஞ்சு உழணும். ஆமே, உங்க தலையில அந்த அளவுக்கு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இன்னொரு அலையிலியா, இன்னொரு முறை, இன்னொரு முறை. நீங்க யாரா இருக்கணும்? பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கணும். நீங்களும் நான் எப்படி இருக்கணுங்க? பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான், பிரித்தெடுக்கப்பட்டால் தான் தேவனுடைய அளவுக்கு நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாய் இருக்க முடியும். பிரித்தெடுக்கப்பட்டாதான் நீங்களும் நானும் அவர்களுடையவர்களாய் இருக்க முடியும். பிரித்தெடுக்கப்படலைன்னா நாம் மற்றவர்களுடையவர்களாகத்தான் இருப்போம். யாரா இருப்போம்? மற்றவர்களுடையவர்களாக இருப்போம். அப்ப நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்படணும். ஆமென். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். எல்லா இடத்துலயும் மழை பெய்யாதுங்க. ஆண்டவர் பாத்தீங்கன்னா பிரிச்சு 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 மழையை பெய்ய வைப்பாரு. தெரியுமா? நீங்க வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்பயுமே பிரிப்பாரு. சங்கார தூதன் போறானா, தாம் பிள்ளைகளுடைய வீட்டுல
பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசி விட்டுருவாரு. ஏன்னு கேட்டா அது ஏன் பிள்ளை. ஆமென். பிரிச்சு வைக்கிறாரு இல்லையா? சொல்லுங்க, பிரிச்சு வைக்கிறார்ல. வாதைகள் வருதா? வாதைகள் வருதா? எகிப்தியன் இருக்கிற இடத்துல எல்லாம் வாதைகள் வரும். ஆமென். எபிரேயன் இருக்கிற இடத்துல வாதைகள் வராது, தூக்கம் தான் வரும். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கண்களை திறந்து நல்லா செய்தியை கேட்கணும். நீங்க பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். தூங்குகிற ஜனங்களின் நடுவிலே நீங்கள் தூங்காமல் இருக்கும்படி பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். ஆமென். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்படித்தானே ஜோயல்? ஆமென். நேற்று ஒருத்தர் சொன்னாரு, நான் 11 மணி வரைக்கும் தூங்குவேன். ஞாயிற்றுக்கிழமையான நான் 11 மணி வரைக்கும் தூங்குவேன். அப்படி தூங்குகிற ஜனங்களின் நடுவிலே தூங்காமல் இருக்கும்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நாம். ஆமென். அல்லேலூயா. இல்லையா? அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த பிரித்தெடுக்கப்படும் போதுதான் நாம் அவர்களுடையவர்களாயிருக்கிறோம். பிரித்தெடுக்கப்படும் போதுதான் அவருடைய பரிசுத்தம் நம்மிலே பிரதிபலிக்கும். இல்லையா? அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டி கிரயத்துக்கு வாங்கி அந்த கிரய ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப மீட்டெடுக்கப்பட்ட அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், கர்த்தருடையவர்களாய் இருக்கவில்லை. கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்தோடு அவர்கள் இருக்கவில்லை. எல்லா ஜனத்தோடும் அவர்கள் கூடி குழாவி அவர்கள் நடுவிலே வாழ்ந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, உணர்வை உண்டாக்குகிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே, நான் எதற்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உங்களுக்காக சிந்தினேன் என்று சொன்னால், உங்களை பிரித்தெடுக்கும்படியாக. நீங்க பிரித்தெடுக்கப்பட்டாதான் தேவனுடையவர்களாய் இருக்க முடியும். ஆமென். நீங்கள் பிரித்தெடுக்கப்படாமல் இருப்பதுதான் இன்றைக்கும் ரட்சிக்கப்படாத ஜனங்களின் நடுவிலிருந்து, ரட்சிக்கப்படாத சொந்தங்களின் நடுவிலிருந்து, ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டத்தின் நடுவிலிருந்து நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்படாமல் இருந்தால் நாம் அவருடையவர்களாய் இருக்கவும் முடியாது, அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் உடையவர்களாக இருக்கவும் முடியாது. ஆமென். இந்த பிரித்தெடுத்தலை குறித்து புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வேதத்தில் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 17வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் சொல்லும் போது சொல்லுகிறார். யோவான் 17:16. நான் உலகத்தார் அல்லாதது போல. 17:16 அதான் வாசிங்க. அதான். நான் உலகத்தான் அல்லாதது போல. நான் உலகத்தான் அல்லாதது போல. அவர்களும் உலகத்தார் அல்ல. எங்க இருந்துகிட்டு சொல்றாரு? மத்திய ஆகாயத்துல பறந்துகிட்டே இயேசு சொன்ன வார்த்தை இது. அப்படிதானங்க? ஆமாவா? உலகத்துல தான் இருக்காரு. உலகத்துல தான் இருக்கிறாரு. உலகத்துல இருக்கும் போது தன் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உலகத்துல தான் இருக்கிறேன். நீ எவ்வளவு காலம் இருப்பேன்னு தெரியாது. எத்தனை காலங்கள் இந்த உலகத்துல இருந்தாலும், எத்தனை காலங்கள் நான் உலகத்திலே இருந்தாலும் உலகத்தான் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆமென். இயேசு சொல்லுகிறார், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லிவிட்டு அமைதியாக போய்விடவில்லை. அவர் சொல்லுகிறார், நீங்களும் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. என்ன சொல்றாருங்க? அப்ப இயேசு சொல்லுகிறார், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவன். என்னை பின்பற்றுகிற சீஷர்களாகிய நீங்களும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுங்க? பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவை. என்ன அனுபவங்க? பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம். நீங்க அப்போஸ்தலனாகிய பேதுருவினிடத்திலே ஜனங்கள் போய் கேட்கிறார்கள், சகோதரரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு
அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல கேட்கிறாங்க. அப்பொழுது பேதுரு 7 உபதேசங்களை சொல்லுகிறார். அதுதான் பெந்தேகோஸ்தே உபதேசம். பெந்தேகோஸ்து நாளுக்கு பிறகு பேதுரு அங்கே கூடி வந்திருந்த ஜனங்களின் நடுவிலே பிரசங்கிக்கும் போது 7 காரியங்களை சொல்லுகிறார். அந்த 7 காரியத்துல பாத்தீங்கன்னா, முதலாவது நீங்க மனம் திரும்பி, இரண்டாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை நீங்கள் பெற்று, மூன்றாவது நீங்கள் பரிசுத்த ஆவியை நீங்கள் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். 4வது ஒரு உபதேசம் சொல்றாரு பாருங்க, நீங்கள் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நீங்கள் பிரிந்து வர வேண்டும். ஆமென். புரியுதா? நீ உண்மையாய் மனம் திரும்பினது உண்மையானால், உண்மையா நீ மனம் திரும்பிட்டியா, அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை, சிலருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கல்யாணத்துக்காக ஒரு ஞானஸ்தானம் எடுப்பாங்க, தெரியுமா? என்ன ஞானஸ்தானம்? ஆமா, ஞானஸ்தானம் எப்ப கொடுக்கணும்? அடுத்த மாசம் கல்யாணம், இந்த மாசம் கொடுத்துடணும். அப்படியா? எப்பங்க ஞானஸ்தானம் கொடுக்கணும்? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? வாயை திறந்து சத்தமா மனம் திரும்பணுங்க. மனம் திரும்பினவனுக்கு தான் ஞானஸ்தானமே ஒழிய, பொண்ணு பார்த்ததுனால மாப்பிள்ளை பார்த்ததுனால ஞானஸ்தானம் தேவையே இல்லை. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ் கல்யாணம் வேற 15ஆம் தேதி எல்லாம் பிக்ஸ் பண்ணோம்ல, நீங்க தான் நடத்துறீங்க, இன்னும் என் பிள்ளைக்கு இன்னும் ஞானஸ்தானம் கொடுக்கலையே. நான் சொல்லுவேன், கல்யாணத்துக்காக ஞானஸ்தானமே கிடையாது. எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், பிள்ளை மனம் திரும்பின பிறகு ஞானஸ்தானம் கொடுக்கலாம். மனம் திரும்பின பிறகு கல்யாணம் நடத்தலன்னு நான் சொல்ல வரலையே. மனம் திரும்பின பிறகு ஞானஸ்தானம் கொடுக்கலாம். புரியுதா? கல்யாணத்துக்காக ஒரு ஞானஸ்தானம் கேட்கப்படாது. அப்படி ஒரு ஞானஸ்தானம் எடுத்திருந்தீங்கன்னா திரும்ப ஞானஸ்தானம் எடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா ஞானமே இல்லாத காலத்தில் எடுத்த ஞானஸ்தானம் அது. ஆகையினால அந்த ஞானஸ்தானம் செல்லாது. ஞானஸ்தானம் போன்ற ஒரு செல்லாத செக்கு. புரியுதா? ஆமா. அப்படியானா ஞானஸ்தானம் என்பது எப்ப? மனம் திரும்புதலுக்கு பிறகு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்ப மனம் திரும்பி, உண்மையா மனம் திரும்பிட்டேன், மனம் திரும்புதலுக்கு வெளிப்படையான ஒரு அடையாளமாய் நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என் மேலே பொழிந்தருளப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என் மேலே பொழிந்தருளப்படுகிறார். இதுல உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம், அப்ப நான் ஞானஸ்தானம் பெறாமலே அன்னைக்கு பரிசுத்த மனம் திரும்பின உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே அன்னைக்கே எனக்கு ஞானஸ்தானம் நான் எடுக்கல, ஆனா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள ஊற்றப்பட்டு விட்டார், அப்ப அது செல்லாதான்னு கேட்கலாம். இல்ல, மனம் திரும்பின பிறகு உண்மையிலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் செல்லும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன்னுடைய ரட்சிப்பை அங்கீகரித்து உன் மேல ஊற்றின அபிஷேகம் அது. புரியுதா? ஆகையினாலே ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் பரிசுத்த ஆவி என்பது சட்டம் அல்ல. அது முந்தியும் வரலாம், பின்னையும் வரலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 7 அனுபவங்களும் நமக்கு தேவை. என்னென்ன அனுபவங்கள்? மனம் திரும்பு, இரண்டாவது ஞானஸ்நானம் எடு, மூன்றாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். இந்த 3 அனுபவங்களையும் பெற்றுட்டோனா கட்டாயமா நீ பிரிந்துதான் வாழணும். என்ன செய்யணுங்க? பிரிந்துதான் வாழணும். புரியுதா? இன்னைக்கு சிலர் இருக்காங்க பிரிந்து வாழ்வதில்லை. அவங்க என்ன செய்யலங்க? பிரிந்து வாழ்வதில்லை. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா சிலரு பாரம்பரியத்துக்குள்ளேயே இன்னைக்கு இருக்கிறாங்க. ரட்சிப்பை குறித்து உபதேசிக்காத சபைக்குள்ளேயே இருக்கிறாங்க. விக்கிரகங்களை ஆராதிக்கிற சபைக்குள்ளேயே இருக்கிறார்கள். ஆனால் இங்க இருந்து பீகார்ல போய் ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. எங்க போய்? பீகார்ல போய் ஞானஸ்தானம். பீகார்ல போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்து குன்னூர்ல அதே விக்கிரகம் நிறைந்த சபைக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, நாங்க எல்லாரும் வந்துட்டோம்னா
இந்த ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறது யாரு? ஆத்துமாவை காப்பாத்திக்கோ. இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தா லோத்துவோம். நீதிமான்களாகிய நாங்க வெளியே வந்துட்டா இந்த ஜனங்களுக்காக யாரு 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 அப்படின்னு கிட்ட இருந்த ஆண்டவர் சொன்னார், உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ. ஆமே. முதலாவது உன் ஜீவனை காப்பாத்து. உன் ஜீவனை குறிச்சே உனக்கு ஒரு நிச்சயம் இல்லை. உன் ஜீவனை குறித்த உனக்கு நிச்சயம் இல்லை. ஆகையினாலே எதுக்காக ஞானஸ்நானம் எடுத்தாங்க? எதற்காக ஞானஸ்நானம் கேட்டீங்கன்னா, ஜலத்தினாலே பிறவாவிட்டால் தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதான். ஏன் ஞானஸ்நானம் எடுத்தாலும் நீ பிரிந்து வாழலன்னு சொன்னா, இன்னைக்கும் நீ அங்கேயே போய் விக்கிரகத்துக்கு முன்னே நிற்கிற ஒரு அனுபவம் இருக்குமே. ஆனால் ரட்சிப்பை குறித்து பிரசங்கிக்காத ஒரு இடத்துக்குள்ளே நீ போய் அமர்ந்திருப்பாய். ஆனால் ஒரு நாளிலே சத்தியத்துக்கு விரோதமாய் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிற அந்த சபையின் மேல் ஆக்கினை வரும்போது, உள்ள இருக்கிற லோத்துவை போல நீ இருந்தீனா உன் மேலே அக்கினி வரும். அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, வெளியே தப்பி ஓடி போனேன். கர்த்தர் அந்த அனுபவத்தை நமக்கு கொடுத்தபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. அக்கினி கொட்டப்படுவதற்கு முன்பு நியாய தீர்ப்பு அப்படிப்பட்ட சபைகளுக்கு மேல் ஊற்றப்படுவதற்கு முன்பு தேவன் படிப்பறிவு இல்லாவிட்டாலும் இந்த அறிவை கொடுத்து உங்களையும் என்னையும் அந்த ஆக்கினியிலிருந்து வெளியே கொண்டு வந்தபடினாலே கர்த்தருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா போடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாரம்பரியத்தில் இருந்து கர்த்தர் நம்மை கொண்டு வந்துட்டார் வெளியே. ஆமென். பாரம்பரியத்தில் இருந்து, பரிசுத்தாவின் ஆளுகை இல்லாத இடத்துல இருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் வெளியே கொண்டு வந்தபடியினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். அப்ப புதிய ஏற்பாட்டிலேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உன்னை நீ ரட்சித்துக்கொள். இதுல நீங்க பார்க்கணும், மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு. மாறுபாடுன்னா என்னங்க? யாரு மாறுபாடு உள்ளவர்கள்? இது நமக்கு தெரியணும்ல. மாறுபாடுனா சிலர் நினைப்பாங்க எல்லாருக்கும் 2 கால்னா அவங்களுக்கு 3 கால் இருக்குமோ? இல்ல. எல்லாருக்கும் முகத்துல கண்ணுனா அவனுக்கு பெடரியில கண் இருக்குமோ? இல்ல. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொம்பு இருக்காது போல அவனுக்கு கொம்பு இருக்கும் போல, அப்படியும் அல்ல. பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே இருப்பாங்க. ஆனால் மாறுபாடு உள்ளவர்கள் என்று வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. உபாகமம் 32வது அதிகாரம் 5வது வசனம். அவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல. அவருடைய பிள்ளைகள் அல்ல. இதுவே அவர்கள் காரியம். இதுதான் அவர்களை குறித்து. எவர்களை குறித்து? இதுதான் அவர்கள் காரியம் என்றால், மாறுபாடுள்ளவர்களை குறித்து ஆவியானவர் சொல்லுகிற காரியம் எது என்று சொன்னால், ஒன்று, தங்களை கெடுத்துக் கொண்டவர்கள். இரண்டாவது, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல அவர்கள். முதலாவது, அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டவர்கள். இரண்டாவது, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. மூன்றாவது, அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ளவர்கள். அப்ப 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டவர்கள். இரண்டாவது, தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள். மூன்றாவது, அவர்கள் தாறுமாறு உள்ளவர்கள், தாறுமாறானவர்கள். 3 காரியம். மாறுபாடுன்னா என்னங்க? தங்களை கெடுத்துக் கொண்டவர்கள். யாரு மாதிரி? நான் என்ன கேட்கிறேன், வெளியே போறேன். ஆதாமும் ஏவாளும் வெளியே போயிட்டாங்க. எதை விட்டு? ஏதேனை விட்டு வெளியே போயிட்டாங்க. அங்க வேற யாரும் இல்ல. இப்போ ஒருவேளை நீங்க கேட்டிருந்தீங்கன்னு வைங்க, ஆதாமே ஏவாளு என்ன இங்கே வந்துட்டீங்க, ஏதேனுக்குள்ள இருந்தீங்கள, என்ன இங்கே வந்துட்டீங்கன்னு கேட்டா என்ன சொல்லியிருப்பாங்க? இவர் இருக்காரே, ஆண்டவர் எங்களை துரத்தி விட்டார். என்ன செஞ்சிட்டாரு? ஆமா, சர்ப்பம் வெளியே போய் கேட்டிருக்கோம்,
என்ன வெளியே வந்துட்டீங்க? ஏதேனை விட்டு துரத்தி விட்டுட்டார். ஏன் துரத்தினாரு? ஏன் துரத்தினாரு? அவர்கள் தங்களையே கெடுத்து கொண்டார்கள். நல்லா கவனிக்கணும். 2 சத்தம். முதலாவது கர்த்தருடைய சத்தம் என்ன? இந்த நடு விருட்சத்தின் கனியை புசிக்காதே, புசிக்கிற நாளில் சாவாய். இது கர்த்தருடைய சத்தம். 2வது இன்னும் ஒரு சத்தம், பிசாசின் சத்தம். சரியா? இந்த கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டு அதன்படி தங்களை காத்து கொண்ட வரைக்கும், எப்பொழுதுமே கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வசனம் நாம் நம்மை காத்துக் கொள்வதற்கு உதவி செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஒரு சின்ன ஒரு பொய்யே சொல்ல போறீங்கன்னு வைங்க. இப்ப பொய் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பொய் சொல்லுகிறவரெல்லாம் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் நிறைந்த கடலிலே தள்ளப்படுவார்கள். இதை நீங்க நினைச்சிட்டீங்கனாலே இந்த வசனம் உங்களை பொய் சொல்றதுல இருந்து பாதுகாத்துரும். பாதுகாக்குதா இல்லையா? பாதுகாக்குதா இல்லையா? அப்ப கர்த்தருடைய வசனம் என்ன செய்கிறதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதலாவது கேட்டது கர்த்தருடைய சத்தம். இந்த சத்தமானது, இந்த சத்தத்தை இவர்கள் கேட்டு அதன்படி நடந்த வரைக்கும் இவர்கள் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதுகாத்துக் கொண்டார்கள். தேவ சாயலை காத்துக் கொண்டார்கள். ஆமென், ஆமென். நீங்க தேவ சாயலை காத்துக்கணும்னா நீங்க பெற்று, இப்ப தேவ சாயல் உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? முகத்தை போய் கண்ணாடியில் பாருங்க. தேவ சாயல் இருக்கா இல்லையா? இதுல சிலருக்கு சந்தேகம். ஏன் தேவசாயலோட தான் உட்காந்துக்கிட்டீங்க? உங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குங்கிறீங்க? எனக்கே பொறாமையா இருக்கு. அல்லேலூயா. கன்ஃபார்ம் பண்றீங்க, நீங்க தேவசாயலோடு உட்கார்ந்துருக்கீங்க. புரியுதா? இந்த தேவசாயலை எப்படி காத்துக்க முடியும்? நீ கர்த்தருடைய சத்தத்தை காத்துக்கொண்டால், வசனத்தை காத்துக்கொண்டால் நீ தேவசாயலை காத்துக்கொள்வாய். ஆமென், ஆமென். குரங்கு மாதிரி எப்ப மனுஷன் ஆகுறான்? தேவசாயல் போயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் சொல்றான் மனுஷன் குரங்குல இருந்து வந்தானு. ஏன்னா ஏதேனை விட்டு வெளியே போன மனுஷனை தான் இவன் பார்த்தான். புரியலையா? ஏதேனை விட்டு ஒருத்தர் வெளியே போயிட்டான்ல, அவனை தான் பார்த்துட்டு சொல்றான் மனுஷன் குரங்குல இருந்து வந்தானு. ஏதேனுக்கு உள்ள இருந்த மனுஷனை பாரியா. ஏதேனுக்கு உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொன்னா அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு உள்ள இருக்கிறான்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் என்றைக்கு செவி கொடுக்காம போனானோ அன்றைக்கு அவன் என்ன செஞ்சிட்டான்? தேவ சாயலை இழந்துட்டான். புரியுதா? ஒவ்வொரு முறையும் வசனத்தை மீறி நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாப்பா, சிம்பன்சி ஆயிரப்படாதுப்பான்னு நினைச்சுக்கங்க. யார மாதிரி ஆயிரப்படாது? நல்லா இருக்குல்ல அந்த பேரு. மனுஷ குரங்கு மாதிரி ஆயிரப்படாதப்பா. தேவ சாயலுக்கு உள்ள இருக்கணும்னா நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டு இருக்கணும். புரியுதா? அப்ப பாத்தீங்கன்னா தேவ சாயலை இவன் மீறி பிசாசு சொன்னதுக்கு இவன் செவி கொடுத்த போது தேவ சாயலையும் தேவனுடைய ரூபத்தையும் அவன் இழந்துட்டான். புரியுதா? தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் அவன் என்ன செஞ்சிட்டான்? மனிதன் இழந்து விட்டான். இப்பொழுது ஆண்டவர் சொல்லிட்டாரப்பா, இது இப்படிப்பட்ட கேடும் கேவலமான மனுஷனுக்காக நான் உண்டாக்கல. என் சாயல்ல உள்ளவங்க தான் இங்க அதிகாரத்தோடு இருப்பதற்காக இந்த ஏதேனை உண்டாக்கினேன் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை வெளியே புறம்பே தள்ளிவிட்டார். புரியுதா? இப்ப அவர்கள் ஏதேனுக்குள்ள இல்ல, வெளியே போயிட்டாங்க. இவர்களுக்கு எந்த அதிகாரமும் இப்பொழுது இல்லை. இவர்களுக்கு எந்த ஆளுகையும் இல்லை. காரணம் என்ன? இவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டவர்கள். இவர்கள் தங்களை, அப்ப வசனத்தின்படி தன் வாழ்க்கையை கட்டாத ஒவ்வொரு மனுஷனும், அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு மத்தேயு 7:24, இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். யார் புத்தி உள்ளவன்? தேவன் தனக்கு கொடுத்த சாயலை, தேவன் தனக்கு கொடுத்த ரூபத்தை, தேவன் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை, தேவன் தனக்கு கொடுத்த ஆளுகையை, தேவன் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை இழந்து போகாம இருக்கான் பாருங்க.
என்ன பாவம் போல பாக்குறீங்க? கவனிங்க, இழந்து போகாம இருக்கான் பாருங்க. அந்த மனுஷன் தான் புத்தி உள்ளவன் மாத்திரம் அல்ல, தன்னை கெடுத்து கொள்ளாதவன். ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காத அவர்கள் தங்களை சொல்லுங்க, தங்களை கெடுத்து கொண்டவர்கள் யாருன்னு சொன்னா புரியுதா? இப்ப உங்களை நீங்களே கெடுத்துக்கிடாதீங்க. கெடுத்துக்காம இருக்கிறதுக்கு ஒன்னும் செய்ய வேணாம். கர்த்தருடைய வசனமே உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். கர்த்தருடைய வசனமே உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். தேவ பிள்ளைகளுக்கு வேலி எதுன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வசனம் தான். உள்ள நுழைய முடியாது. யாரு கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற ஜனங்களாய் நாம் இருக்கும் போது எவனும் உள்ள நுழைய முடியாது. நாம் நம்மை கெடுத்துக் கொள்ள மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப மாறுபாடு என்றால் என்ன அர்த்தங்க? தங்களை கெடுத்து கொண்டவன். இரண்டாவது, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. யார் தேவனுடைய பிள்ளைகள்? நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா பல இடங்கள்ல சொல்லி இருக்கு. நான் ரெண்டு காரியத்தை சொல்கிறேன். யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், தங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யார் அவருடைய பிள்ளைகள்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் மாத்திரம் அல்ல. இன்னைக்கு விசுவாசம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? விசுவாசம் உள்ளவர்கள் எல்லாம் அவருடைய ரசிகர்களா இருக்கலாம். யாருடைய ரசிகர்? யாருடைய ரசிகர்? இயேசு கிறிஸ்துவனுடைய ரசிகர்களா இருக்கலாம். ஆண்டவருக்கு தேவை ரசிகர்கள் அல்ல, ஆண்டவருக்கு தேவை பிள்ளைகள். இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் எல்லாம் தங்களுக்கு தங்களை தேடி போகிறவர்கள் தங்களுக்கு ரசிகர்களா இருந்தா போதுங்கிறாங்க, பிள்ளைகளா விற்க விரும்பல. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவை ரசிகர்கள் அல்ல, பிள்ளைகள் தான் வேணும். ஆமென். யார் அவருடைய பிள்ளைகள்? கர்த்தர் மேல விசுவாசமும் வச்சிருக்கணும், அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். ஆமென். ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன? இருதயத்துக்குள்ள இருந்த அக்கிரமம் எல்லாம் இறக்கப்பட்டவர்கள் தான். எங்க அதிகமா இறக்குமதி இருக்கோ அங்கதான் ஏற்றுமதி இருக்குங்க. ஆமென். இறக்குமதி இல்லைன்னா அங்க ஏற்றுமதியே இருக்காது. அப்படிதானங்க? அப்ப முதல் இறக்கிடணும். எல்லாத்தையும் இறக்கின பிறகு இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அவன் தான் அவருடைய பிள்ளைகள். ஆமென். இன்னும் சொல்லுகிறேன், ரோமர் 8:14 பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எண்ணப்படுவார்கள். யார் அவருடைய புத்திரர்கள்? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ. பாரம்பரிய ஆளுகை செய்தால் அங்க தேவன் நடத்துதல் இருக்காது. அப்படிதானங்க? பாரம்பரியம் நடத்துகிற இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு அங்க இடமே இருக்காது. எந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறாரோ அந்த இடத்துல பாரம்பரியத்துக்கு இடமே இருக்காது. ஆமென். பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். ஆமென். யார் தேவனுடைய புத்திரர்கள்? நீங்கெல்லாம் தேவ புத்திரர்கள் தானே? ரெண்டு கைகளையும் உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். மனசாட்சிப்படி சொல்லுங்க பாப்போம். ரெண்டு கைகளையும் உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஒரு நல்ல சத்தமா சொல்லுங்க. நீங்க தேவ பிள்ளைகள் தானா? நீங்க தேவ பிள்ளைகள் தானா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துறாரா? நடத்தினா நீங்க தேறிடுவீங்க, அதுல சந்தேகமே கிடையாது. ஆமென். உங்களுக்கு எது சரியானது எது ஏற்றதுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த அறிவு நமக்கு இருக்கா? அந்த அறிவு நமக்கு இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்க எதிர்காலத்துக்கு ஏற்றது எது, உங்களுக்கு நல்லது எது, உங்களுக்கு ஏற்றது எதுன்னு சொல்லி அறிந்து நல்ல மேய்ப்பனாய் மந்தைகளாகிய நம்மை சரியாய் நடத்துவார், செழிப்பாய் நடத்துவார். நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் உன் கூடவே இருந்து உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
தேவையான நேரத்துல ஒரு சின்ன அடி கொடுத்து உன்னை நடத்துவார். அது மாதிரி அந்த அடியில பாத்தீங்கன்னா வலி இருந்தாலும், ஆண்டவரே நான் வேசியின் பிள்ளையா இல்லையே, எனக்குன்னு ஒரு அப்பா இருக்காரு ஆண்டவரே அப்படின்னு நினைச்சு கர்த்தரை துதிக்க அந்த அபிஷேகம் நமக்கு உதவி செய்யும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்ப முதலாவது தாறுமாறு என்பது என்ன? தங்களை கெடுத்துக் கொண்டவர்கள், வசனத்தின்படி ஜீவிக்காதவர்கள் தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இரண்டாவதாக தேவ பிள்ளைகள் அல்லாதவர்கள். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தாறுமாறான ஜனங்கள். தாறுமாறான ஜனங்கள். வாசிங்க நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 2வது வசனம். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். தன் வழிகளில் தாறுமாறானவன் அவன் யாருங்க? தன் வழிகளிலே தாறுமாறானவன். தாறுமாறன்னா எப்படி தெரியுமாங்க உங்களுக்கு? தாறுமாறு இப்ப நம்மள ஆவிக்குரிய ஓட்டம் தானே ஓடுறோம். ஓட்டம் ஓடுற நேரம் பாத்தீங்கன்னா பெரிய கிரவுண்ட் இருக்கும், எல்லாரும் ஓடுதோ அப்படின்னு பத்திர மாட்டான். அவனவனுக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கும்ல, இருக்கும்ல, அவனவனுக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கும். ஒருத்தனுக்கு ஒலிம்பிக்கா ஆசிய விளையாட்டோ தெரியல, கொடுத்த பரிசை பிடுங்கிட்டாங்க. கொடுத்த பரிசை என்ன செஞ்சிட்டாங்க? திரும்ப பறித்து கொண்டார்கள். பெற்றவன் இழந்துட்டான். மொத்தத்தில் அது அவனுக்கு கிடைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க திரும்பவும் அந்த கேமராவை போட்டு பார்த்த நேரம் ஒன்றை கண்டு கொண்டார்கள். என்ன கண்டுட்டாங்க தெரியுமா? இவன் தனக்குன்னு கொடுத்த ட்ராக்ல இவன் ஓடல, இவன் எப்படியாவது பரிசை பெறணுங்கிறதுக்காக அடுத்தவன் ட்ராக்குக்குள்ள நுழைஞ்சு ஓடி இருக்கான். இவன் எப்படி ஓடி இருக்கான்? அடுத்தவன் ட்ராக்குக்குள்ள நுழைஞ்சு ஓடி இருக்கிறான். உனக்கு பரிசு கிடைச்சதா? கிடைச்சதையும் இழந்தான். ஏன் தெரியுமா? ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிற நாம் தாறுமாற ஓடக்கூடாது. வந்துட்டோம்ல ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுவதற்கு வந்துட்டோம்ல. கர்த்தர் நம்மளை அதுக்காக கர்த்தர் தெரிஞ்சு எடுத்துட்டார்ல. புரியுதா? கர்த்தர் அதுக்காக நம்மளை தெரிஞ்சிட்டார்ல. நம்முடைய லக்கு எது? வசனம் சொல்லி இருக்கு எபிரேயர் 12வது அதிகாரத்துல, இயேசுவை நோக்கி, டுவர்ட்ஸ் ஜீசஸ். யாரை நோக்கி ஓடுகிறாய்? எதை பெற்றுக்கொள்ள ஓடுகிறாய்? இயேசுவை நோக்கி ஓடுகிறேன். நான் யாரை நோக்கி ஓடுகிறேன்? இயேசுவை நோக்கி ஓடுகிறேன். அழிந்து போகிற இந்த பந்தய பொருளுக்காக ஓடுகிறவனே ட்ராக்ல தான் ஓடுனா நம்ம அழியாத ஒரு ஆசீர்வாதத்தை பெற போறோமே. அதன் முடிவு நித்தியம் அல்லவா? அதனுடைய முடிவு ஆசீர்வாதம் அல்லவா? அந்த ட்ராக்ல ஓடுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளாக்கிய நம்ம தாறுமாறா ஓடலாமா? தாறுமாறா ஓடலாமா? எப்படி வேணாலும் ஓடலாம், எப்படி வேணுமானாலும் ஓடலாம். ஓடட்டும். இந்த எல்லைக்கு வெளியே இருக்கிறவன், இந்த எல்லைக்கு உள்ள இருக்கிற நீ, கர்த்தர் உனக்கு நியமித்த பாதையில தான் ஓடணும். தாறுமாறாய் ஓடவே கூடாது. எப்படி ஓடக்கூடாதுங்க? தாறுமாறா எப்படியும் ஓடலாம் இல்ல. வேதம் சொல்லி இருக்கு இப்படிதான் ஓடணும். எதன் அடிப்படையில் ஓடணும்? இதன் அடிப்படையில் ஓடணும். ஆமென். இதன் அடிப்படையில் ஓடணும். அப்ப தாறுமாறு இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எப்படியும் வாழலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆனா முதல் ஆளா போய் ஆராதனையில உட்கார்ந்து அல்லேலூயா அல்லேலூயா. வீடியோல நான் தான் நல்லா விழுந்திருப்பேன். ஏன்னா வீடியோ எனக்கு நேரம் போக்கஸ் பண்ண, 2 கையவும் ஆட்டி ஆட்டி பாடினேன். நீங்க வேணா போட்டு பாருங்களேன். இங்க ஆட்டி ஆட்டி கையை ஆட்டி பாடி என்ன பிரயோஜனம்? வெளியே போனா தாறுமாறான வாழ்க்கை. எப்படியும் வாழலாம்னு நினைக்காதீங்க. ஒரு தீர்மானம் எடுங்க, இப்படித்தான் வாழுவேன். ஆமென். இப்படி வாழாதவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு மாறுபாடுள்ள சந்ததி. இப்ப மாறுபாடுள்ள சந்ததினா 3 சொல்லி இருக்கா பைபிள்ல. ஏன் அறிவிலிருந்து சொல்லல?
பரிசுத்தாவியானவர் சொன்னதிலிருந்து சொல்லுகிறேன். அவர்களோ தங்களை முதலாவது அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டவர்கள். ஏன் கெடுத்துக் கொண்டார்கள்? அவர்கள் ஏன் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள்? கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காததினாலே அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். ஆமென். வேற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்காததினால் நீங்க உங்களை கெடுத்துக்கிடாதீங்க. ஆமென். அப்ப கெடுத்துக் கொண்டவர்கள் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள். ஒன்று. இரண்டாவது, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. மூன்றாவது, அவர்கள் எப்படியும் வாழலாம் இந்த உலகத்திலே என்று ஜீவிக்கிற ஜனங்கள், கேட்கிற, தியானிக்கிற, வாசிக்கிற வசனங்களுக்கும் தங்கள் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாதவர்கள், கேட்கிற வசனத்தின்படி ஜீவிக்காதவர்கள் பாருங்க எப்படியும் வாழ்வார்கள். ஆனா வசனத்தின்படி தான் வாழணும்னு நினைக்கிறவர்கள் இப்படித்தான் வாழ்வார்கள். புரியுதா? இந்த மூணு குவாலிட்டியும் யாருகிட்ட இருக்கோ, இந்த மூணு காரியங்களும், இது குவாலிட்டின்னு சொல்ல வேண்டாம், இந்த மூணு கேடுகளும் யாருகிட்ட இருக்கோ இவர்கள் தான் மாறுபாடானவர்கள். இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? சொல்லுங்க, நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு நீங்க என்ன செய்யணும்? இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலக வேண்டும். ஆமென். பிரித்தெடுக்கப்பட வேண்டும். இப்ப கவனிங்க, பிரிந்து வாழ்ந்தால் என்னங்க, அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கலாம். பிரிந்து வாழ்ந்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு, கர்த்தர் உனக்கு கொடுத்ததை இழந்து போக மாட்டேன். முதலாவது, நீ என்ன செய்ய மாட்ட? கர்த்தர் உனக்கு கொடுத்ததை நீ இழந்து போக மாட்டாய். கர்த்தர் உனக்கு எதை கொடுத்தாரோ அதை நீ இழந்து போக மாட்டாய். கர்த்தர் கொடுத்ததை நீ இழந்து போகாம இருக்கணும்னு சொன்னா, முதலாவது நீ செய்ய வேண்டிய காரியம் பிரிந்து வாழ வேண்டும். ஆமே. நீங்க பாருங்க, ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் நல்லா கவனிக்கணும். ஆதாம கர்த்தர் பிரித்து தான் எடுத்தாரு. இப்ப ஆதாம நீங்க எடுத்தீங்கன்னா மண்ணில இருந்து வந்தவங்க. ஆதாம் யாருங்க? ஆம்பளைகள்லாம் எழுந்து வந்தாங்க சொல்லுங்க. பெண்கள்லாம் புரியுதா? நீங்கெல்லாம் எலும்புகள், அவங்க எல்லாம் மண்ணுகள். மொத்தத்துல எலும்பா இருந்தாலும் மண்ணா இருந்தாலும் மண்ணுக்கு தான் போகும். அதனால சகோதரிகளே, நாங்களாம் எலும்பு அப்படின்னு பெருமை வரப்படாது. இப்ப கவனிங்க, மொத்தத்தில் பாருங்களேன், எலும்பும் மண்ணுக்கு தான் போகுது, மண்ணும் மண்ணுக்கு தான் போகுது. இப்ப ஆதாம ஆண்டவர் பிரிச்சு எடுத்தார், ஏதேன் தோட்டத்துக்குள்ள போனார். ஆதாம் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? தெரியுமா? ஆதாம் என்றால் செம்மண், சிவந்த மண். சிவந்த, ஆதாம் என்றால் சிவந்த மண். ஆண்டவருக்கு தன்னுடைய சாயலில் படைக்கணும். அதனால ஆண்டவர் அப்படியே ஏதேன் தோட்டத்துக்குள்ள போனாரு. சிவப்பா இருக்கிற மண். ஆமென். எப்படிங்க? ஆமா, அதுல இருந்து கர்த்தர் மண்ணை எடுத்தார். அதுல இருந்து கர்த்தர் மண் எடுத்தாரு. அந்த பிரிந்து வந்த மண் இருக்கு பாருங்க, பிரிந்து வந்த மண்ணு, மற்ற மண்ணெல்லாம் அங்கேயே தான் கிடக்கு. பிரிந்து வந்த மண்ணு தான் தேவசாயலாய் மாறியது. ஆமே, புரியுதாங்க? பிரிந்து வந்த மண், பிரித்தெடுக்க பட்ட மண். சில மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லோட ஒட்டிக்கிடும், வராது. நான் வரவே மாட்டேங்க, நீ மண்ணாவே இருப்போ, நீ மண்ணாவே இரு. ஆனா பிரித்தெடுக்கப்பட்டது இருக்கு பாருங்க, அது தேவசாயலாய் மாறியது. ஆமென். புரியுதா? அந்த பிரித்தெடுக்கப்பட்டதுக்கு தான் ஆண்டவர் ஏதேனை கொடுத்தாரு. பிரித்தெடுக்கப்பட்டதுக்கு தான் கர்த்தர் நித்திய ஏதேனை கொடுப்பார். ஆமென். பரலோக தேசமாகிய ஏதேன் எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? நல்லா கை வைத்துங்க. கடமைக்கு கை வைத்தப்படாது. பக்கத்தில் உள்ளவங்க வைத்திட்டாங்களேன்னு வைத்தப்படாது. நல்லா வைத்துங்க. ஆமே, வைத்திட்டீங்கல்ல. ஒரே ஒரு கண்டிஷன், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ.
என்ன பாஸ்டர் செல்ல எங்க குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்படாதவங்களா இருக்காங்க, நான் மட்டும்தான் பாஸ்டர், அதனால என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? வேஷம் போட வேண்டியதா இருக்கு. வேஷம் போடுறவனுக்கு ஏதேன்ல இடம் இல்லை. புரியுதா? பிரித்தெடுக்கப்பட்டவனுக்கு தான் பரலோகத்துல இடம். பிரித்தெடுக்கப்படணும். புரியுதா? குன்னூர்ல இருந்தா ஒரு வாழ்க்கை, சொந்த ஊருக்கு போன ஒரு வாழ்க்கை வாழாது. திடீர்னு சொந்த ஊருக்கு போன இடத்துல பொடுக்குன்னு போயிட்டோன்னு வைங்கோ, எங்கே நீ சென்றிடுவாய், இந்த வேலை சிந்தனை செய். சொல்லுங்க, புரியுதா? அதனால இங்க எப்படியோ அங்கேயும் அப்படியே. ஆமென். சொந்த ஊருக்கு போனவொடனே வேஷம் போடக்கூடாது. இல்லைங்க, சித்தப்பா ஒரு மாதிரி நினைப்பாரு, உன்னை மறுபடியும் பெத்தப்பா உன்னை என்ன நினைப்பாரு? அக்கிரம அநியாயத்தோட பிறந்தமே உன்னையும் என்னையும் மறுபடியும் பெத்தெடுத்தாரு ஒருத்தர். இந்த பெத்தப்பா உன்னை குறிச்சு என்ன நினைப்பாரு? சித்தப்பா நாளைக்கு மண்டையை போட்டுருவாரு. நித்திய ஜீவனை கொடுக்கிற அந்த பெத்தப்பாவுக்கு பிரியமா நடந்துக்கும். அல்லேலூயா. அப்படிதானே பிற சம்பத்து? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொல்ல மாட்டாரு. சோதராம் கவனிங்க, எங்க இருந்தாலும் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகவே இருக்கணும். முதலாவது, அப்ப பிரித்தெடுக்கப்பட்டவன் தேவ சாயலாய் மாறுகிறான். அவனுக்கு தான் ஏதேன், அவனுக்கு தான் ஏதேன். பாயிண்ட் நம்பர் 2 இதோட முடிச்சிருவோம். என்ன வாசியுங்கள்? ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதுக்கு நீ என்ன செய்யணும்? 1வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தையும் போ. தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. எதெல்லாம் கூட சொல்றாரு? உன் தேசம், உன் இனம், உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அதாவது பிரிந்து வாழு, உங்க அப்பாவோட இருக்காத. விக்கிரகாராதனைக்காரன் அவனே கடவுளை எல்லாம் உண்டு பண்றவன். ஆபிரகாமோட அப்பா என்ன செய்வாருங்க? அவர் தான் கடவுளையே உண்டு பண்றவர். யாரு? ஆபிரகாமோட அப்பா தேராகு. ஆண்டவர் சொன்னாரு, உங்க அப்பா தேராகு, நீ அவன் கூடயே இருந்தா உன் வாழ்க்கை தேராது, அதனால கம் அவுட் அப்படின்னு சொன்னார். ஆமென். சொல்றது புரியுதா? ஆண்டவர் தேராகு கூடயே இருந்தா உன் வாழ்க்கை என்ன செய்யாது? தேராது, அதனால வெளியே வானாரு. அப்படி நீ வெளியே வந்தீனா, கீழே வாசிட்டே வாங்களேன், ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமா இருப்பாய். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய வகையில நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த அளவுக்கு ஆமென். நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அவ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும் போது ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆசீர்வாதமா இருக்கணும்னா எப்படிங்க இருக்கணும்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் பேதுரு மீன் பிடிச்சிட்டு போனானா தனக்கு தன் பிசினஸ்க்கு அவ்வளவுதான் வச்சுக்குவான். ஆனா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுன்னா எப்படி தெரியுமா? கரையில நின்று கதறிக்கிட்டு இருக்கிறவனையும் கூப்பிட்டு, யோவானே, மத்தேயோ, அவனே, இவனே, தோளா, துருத்தி எல்லாம் வாங்கடா, மீன் என்கிட்ட ஏகப்பட்டது இருக்கு, எடுத்துட்டு போங்கடோ அப்படின்னு கூப்பிட்டு, படகுல நிரம்பி கிடக்கு, வலையிலையும் நிரம்பி கிடக்கு, எடுத்துட்டு போங்கப்பா. இதுதான் ஆசீர்வாதமாய் இருக்கின்ற வகையில ஆசீர்வாதம். ஆசீர்வாதமாய் இருக்கின்ற வகையில ஆசீர்வாதம். ஆமென். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உள்ளவனுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருக்கின்ற வகையிலே ஆசீர்வதிக்கப்படுவாய். 3வது, நீங்க வாசிச்சு பாருங்க. பிரித்தெடுக்கப்பட்டால் எவ்வளவு ஆசீர்வாதம். எங்க
பரலோகத்துக்கு போன பிறகு தானே? இல்லை, உனக்கு இங்கேயே ஹல்லேலூயா ஆமென். சிலருக்கு என்ன நொந்து போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் எங்க இப்பக்குள்ள போறேன், பரலோகம் போன பிறகுதான் கிடைக்கும்னா மனசு நொந்து போயிடுது. நான் என்ன சொல்றேன், பூலோகத்திலே உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமே, என்ன உண்டு? சூர்யா ரொம்ப பிஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கம்யூனியன் டேபிளுக்கு மேல உட்கார வச்சிருவேன், புத்தர் மாதிரி உட்கார்ந்துருக்கணும். இப்ப கவனிங்க, மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? யோவான் 2வது அதிகாரத்தில் திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது. இயேசு சொன்னார், என் வேலை இன்னும் வரலன்னு. நேரம் வந்துச்சு, நேரம் வந்தது. அப்படி நேரம் வந்த போது என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், கச்சாடியை தண்ணீர்னாலே நிரப்புங்க. தண்ணி எங்க இருக்கு? கிணத்துல. தண்ணி எங்க இருக்கு? கிணத்துல. இப்ப கச்சாடி எத்தனை கச்சாடி? 6 கச்சாடி. தண்ணியை மொண்டாங்க, கொண்டு வந்து ஊத்துறாங்க. தண்ணியை மொண்டாங்க, கொண்டு வந்து ஊத்துறாங்க. ஊத்தி ஊத்தி ஊத்தி, புரியுதா? கிணத்து தண்ணியோட இருந்த தண்ணி எல்லாம் திராட்சை ரசம் ஆகல. பிரித்தெடுக்கப்பட்ட தண்ணி எல்லாம் திராட்சை ரசம் ஆயிடுச்சு. ஆமே, பிரித்தெடுக்கப்பட்ட தண்ணி இருக்கு பாருங்க, அது மட்டும்தான் திராட்சை ரசம் ஆச்சு. எப்படி ஆச்சு? அந்த வீட்டை அறையெல்லாம் கலிகூற செய்யும்படியாய் அது திராட்சை ரசமாய் மாறியது. நீ பிரித்தெடுக்கப்படாத வரைக்கும் எல்லா தண்ணீரோட நீயும் சாதாரண கிணத்து தண்ணி தான். ஆனால் நீ பிரித்தெடுக்கப்பட்டு விட்டால் அற்பமாய் எண்ணப்படுகிற என்னங்க துருத்தியது இல்லையா? அற்பமாய் எண்ணப்பட்டது. ஏன் அற்பமாய் எண்ணப்பட்டது? நல்லா கவனிக்கணும். அந்த கச்சாடி இருக்கு பாருங்க, 6 கச்சாடி. அது என்னைக்குமே வீட்டில் வந்து முக்கியமான இடத்துல அதை வைக்க மாட்டாங்க. கல்யாண வீடாங்க, அதை கொண்டு வந்து வாசல்ல வச்சிருவாங்க. அதுக்கு வாசல் தான் இடம், புரியுதா? யாராவது அதை கொண்டு போய் கிச்சன்லயோ பெட்ரூம்ல வச்சுட்டா, ஏன் உனக்கு அறிவு இருக்கு? அது என்ன கச்சாடி? ஆள்களை சுத்தம் பண்ணுகிற கச்சாடி. கொண்டு போய் வெளியே வை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அற்பமா எண்ணப்பட்ட கச்சாடி. ஆனாலும் பிரித்தெடுக்கப்பட்ட தண்ணீரினாலே அந்த கச்சாடிகள் இன்னைக்கும் சரித்திரம் பேசிட்டு இருக்கு. அந்த வீட்டில் இருந்த பிரியாணி பானையை பத்தி எவனாவது பேசுறானா? அந்த வீட்டில் கறி வந்த பானையை பத்தி எவனாவது பேசுறானா? ஒருத்தனும் பேச மாட்டான். ஏன் தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்ட தண்ணீர் இந்த கச்சாடியில தான் ஏன் ஊத்தப்பட்டுச்சு. இந்த பிரித்தெடுக்கப்பட்ட தண்ணீரினால அந்த கச்சாடியும் இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆமென். சரித்திரம் நிறைந்த கச்சாடி அது. நீங்க தான் அந்த கச்சாடின்னு வச்சுக்கோமே. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உங்க ஜீவியத்துக்கு உள்ளே இருக்குமே, ஆனால் பிரித்தெடுப்பதற்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, உங்களை உங்க குடும்பம் மாத்திரமல்ல, உங்களை குறித்து உலகம் பேசும். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கடைசியாக உங்களுக்காக தான் பாவம்னு விடுறேன், இன்னும் இருக்கு. எதிலெல்லாம் பிரிந்து வாழணும்னு பயந்துடாதீங்க, இதோட நிறுத்திக்குவோம். கடைசியா ஒண்ணு, பிரிந்து வாழ்ந்தால் என்ன ஆசீர்வாதம்? வாசிங்க மத்தேயு 3:12. இதோட முடிஞ்சது. மத்தேயு 3:12. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி, அவர் தம்முடைய களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், தம்முடைய கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றார். இப்ப கோதுமையை அறுத்து கொண்டு வந்து களத்துல போட்டாச்சு. என்ன செய்வாங்க? இப்பதான் எல்லாம் டிராக்டரு மெஷின் எல்லாம் வந்துருச்சு இல்லையா? ஆமா, அதெல்லாம் பிரிச்சு எடுக்கிற விதமே வேற. அந்த காலத்துல கோதுமை என்ன செய்வாங்க?
நீங்க பார்த்துருப்பீங்கல்ல கிராமங்கள் எல்லாம். இப்ப நெல்லை இப்ப நம்ம நெல்லுன்னு எடுத்துக்கோமே, நெல் அப்படியே கொண்டு வந்து வெட்டி வச்சிருப்பாங்க. அந்த அது என்ன சொல்றீங்க, நெல்லு கதிர், கதிர் இல்லைங்க, அந்த செடி அரிக்கட்டா, ஓகே ஏதோ ஒரு கட்டு. அதை என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே ஒரு சுத்து சுத்தி அப்படி 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 அடிப்பாங்க. எதுக்கு எதுக்கு அடிப்பாங்க? அந்த நெல் செடியில இருந்து மணி எல்லாம், நெல் மணி எல்லாம் தனியா சொல்லுங்க பிரிக்கப்படுவதற்கு. ஓங்கி அடிச்சாதான் அது என்ன செய்யும்? அந்த பிரிக்கப்பட்ட நெல்லெல்லாம் இருக்கு பாருங்க, தூற்றுக்குடையில வச்சு அப்படியே எடுத்து அப்படி சலிச்சு எங்க கொண்டு போயிருவாங்க? களஞ்சியத்துக்கு கொண்டு போயிருவாங்க. சில நெல் இருக்கும் பாருங்க, அது பதரா இருக்காது, அது நெல்லா தான் இருக்கும். சில நெல்லா தான் இருக்கும். என்ன அடி அடிச்சாலும் அந்த இதை விட்டு உழவே மாட்டேங்க. சொல்லுங்க. யாரோ கேட்கறாங்க, என்ன மாதிரியா பாஸ்டர்னு. இல்லை, என் காதுல அப்படி ஒரு சத்தம் மாதிரி அப்படி கேட்குது. என்ன மாதிரியா பாஸ்டர்? ஒரு வேலை இருக்கலாம். கவனிங்க, அடி அடின்னு அடிச்சாலும், எத்தனை அடி அடிச்சாலும், சிலது பாத்தீங்கன்னா ஒரு அடியிலேயே நூத்துக்கணக்கான நெல் அப்படியே கீழே வந்து சதஞ்சு விழுந்துரும். எப்பா பிரிஞ்ச வாழ்க்கையே எனக்கு வேண்டுமப்பான்னு. சிலது இருக்கு, என்னதான் அடிச்சாலும் ஒரு 2-3 நெல்லாவது அதில் என்ன செய்யும்? என்ன அடிச்சு பாருங்க, நான் உழ மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன். பைபிள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. புரியுதா? களஞ்சியத்துக்கு போகணுமா? வேறு பிரிக்கப்படணும். வேறு பிரிக்கப்பட்டாதான் களஞ்சியம். நீ வேறு பிரிக்கப்படலைன்னு சொன்னா எங்க அக்கி? அப்படிதானங்க, அக்கினி போய் அங்க விழ வேண்டிய நிலைமை வரும். நீங்களும் நானும் அக்கினிக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. முதல் வசனத்துக்கு போங்க. லேவியராகமம் 20வது அதிகாரம், லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. நீங்க அக்கினிக்குரியவர்களாய் இருக்கும்படி அல்ல, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமென். We are all separated people. யாருங்க? பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். இந்த காலை வேளையில 1ஆம் தேதி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் வேணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் இன்னும் நான் எதுல பிரிந்து வாழணும்? எவைகளிலே நான் பிரிக்கப்பட வேண்டும்? உணர்த்தப்பட்டும் பிரிக்கப்படாத காரியங்கள் எவைகள்? அந்த நிலைமைகளை எல்லாம் என்னை விட்டு நீர் இன்றைக்கு மாற்றும். ஒரு பிரிக்கப்பட்ட, பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நீர் எனக்கு தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். இப்பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் உனக்குள்ளே இருக்குமே ஆனால் ஆசீர்வாதமான மழை இந்த வருஷம் முழுவதும் உனக்கு பொழியும். கர்த்தர் இந்த வசனங்களை நம்முடைய திருச்சபைகளுக்கு அனுபவமாய் மாற்றி தருவாராக. எல்லாரும் நம்ம இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். வசனத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் பேசுகிறார். யாரையும் தயவு செய்து எழுந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரும் தயவு செய்து எழுந்து போகாதீங்க. எழுந்து போகிறவங்க உங்க ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் எனக்கு இன்னைக்கு வேணும் ஆண்டவரே. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நாம் பிரிக்கப்பட்டு இருக்கணும். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் எனக்கு தேவை.
எந்த ஒரு காரியத்திலாவது நாம் பிரித்தெடுக்கப்படாதவனாக இருப்பேனே ஆக, எந்த ஒரு காரியத்தில் ஆகிலும் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் நான் இழந்து போய் இருப்பேனே. ஆனால் ஆண்டவரை, பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே. யாருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார், யாருக்கு சொன்னார் என்று பார்க்கும்போது, எகிப்தில் இருந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களை பார்த்துத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடையவர்களாய் இருப்பதற்காக தான் நான் உங்களை பிரித்தெடுத்தேன். இந்த காலை வேளையில அந்த அனுபவம் எனக்குள்ளே இருக்கிறதா என்று நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கோதுமையிலே இருந்து ஆண்டவரே, கோதுமை செடியிலிருந்து கர்த்தர் பதர் ஒருவேளை கோதுமை செடியோடு கூட இருக்கலாம், ஆனால் மணியானது பிரித்தெடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகண்டிட வேண்டும். கோடலானவை கரடானவை சாம கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. இயேசு ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்கு நம்ம எல்லாரும் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்கிருந்தாலும் நான் வாழ்ந்து காண்பிக்க எனக்கு கிருபையை தாரும் என்று நம்ம எல்லாரும் நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, பரிசுத்த தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட வசனங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். வசனத்தை நாங்கள் கேட்டவர்களாக மாத்திரமல்ல, இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ளட்டும். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினாலேயே இந்த உலகம் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை கண்டுகொள்ளட்டும். எங்கள் குடும்பங்கள் கண்டுகொள்ளட்டும். இந்த அனுபவங்களை தாரும். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாரோடும் தேவ கிருபை கூடவே இருக்க நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நன்மையினாலே முடிசூட்டும், ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமா